இந்த வீடியோ யாருக்காக பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்காக தான். நம்ம ஏதாச்சும் சொன்னா தற்கொலைன்னுவாங்க, அரசியல் நடா தெரியும் உங்களுக்கு கேட்பாங்க. உங்களுக்காகவே போராடி கொண்டிருந்த உங்க கட்சியில் இருந்தவங்க, பல ஆண்டுகளா கஷ்டப்பட்டவங்க பதிவிட்ட ஒரு பதிவை தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அனைத்திற்கும் நன்றி. கடந்த 8 ஆண்டுகளாக வசித்து வந்த நாம் தமிழர் கட்சி தகவல் தொழில்நுட்ப பாசறை மாநில செயலாளர் மற்றும் அடிப்படை உறுப்பினரில் இருந்து இன்று முதல் என்னை விடுவித்துக் கொள்கிறேன். தோல்வி என்பது நம் தவறுகளை திருத்திக் கொள்ள இயற்கை நமக்கு கொடுக்கும் ஒரு வாய்ப்பு. அதை புரிந்து கொண்டு நமது பாதையை சரி செய்து முன்னெடுத்து செல்வதே சரியான வளர்ச்சியாகும். இது நான் இருந்த 12 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சியில் நடந்ததே இல்லை, இனி நடக்கப் போவதும் இல்லை. 2024 தேர்தலுக்கு பிறகு புதிய கட்டமைப்பு என்று சொல்லி 18 மாதங்கள் எல்லோரையும் அலையவிட்டு ஒரு சரியான கட்டமைப்பு இல்லாமல் தேர்தலை சந்திப்பது என்பது நமக்கான தோல்வியை முன்பே முடிவெடுத்து களம் காண்பது போல் இருந்தது. இன்னும் இது போல நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இதை நேரடியாக சொல்வதற்கு வாய்ப்பு இங்கு இல்லை. அப்படி சொன்னால் கட்சியை விட்டு போ என்ற வார்த்தை வரும். ஆகவே இங்கு பதிவிட்டு விலகுவது சரி என்று தோன்றியது. இனி இருப்பவர்கள் முடிந்தால் இதை சரி செய்யட்டும். முக்கியமா ஒன்று சொல்லிருக்காரு, வெறுப்பு அரசியல் ஒருபோதும் வெல்லாது, அன்பும் அரவணைப்பும் தான் மக்கள் அரசியலில் வெற்றியை நோக்கி நகர்த்தும். இதை தாண்டி ஒன்று சொல்லிருக்காரு, எந்த நோக்கத்திற்காக இந்த கட்சியில் இணைந்தேனோ அது பாதை மாறிய பிறகு அங்கு இருப்பதில் மனம் இல்லை. நிச்சயம் ஒரு நாள் தமிழ் தேசிய அரசியல் வெல்லும். அதற்கான சரியான தலைமை அமையும் போது. எதுக்கு இந்த பதிவை நான் போடுறேன்னா, இந்த கட்சியோட அடிப்படை உறுப்பினரோ இல்ல தொண்டர்களோ இல்ல இன்ஸ்டால போஸ்ட் போடுறவங்களோ இந்த மாதிரி போஸ்ட் போட்டு போல 12 வருஷமா இந்த கட்சிக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டவங்க. 12 வருஷம் அப்ப எப்படி 2 களத்தை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது பெரிய விஷயம். சொல்ல வரேன், தலைமை எது பண்ணாலுமே அது சரிதான், ஆமாங்க ஐயா போடுறதெல்லாம் வேணாம், வெறுப்பு அரசியல் வேணாம். அப்படி பண்ணா மக்கள் கிட்ட இன்னும் கெட்ட பேர் தான் சம்பாதிக்க முடியும். அப்படி கெட்ட பேர் சம்பாதிச்சா நமக்கு யார் ஓட்டு போடுவா, ஜீரோல தான் இருப்போம்ன்றத அவங்க சொல்றாங்க. எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்கவங்க உண்மை தொண்டர்களே கிடையாது. அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுவாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த போஸ்ட் எதுல பார்த்தா சொன்னாச்சிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. கெஸ் மீ கேண்டின்றுவாங்க. இவங்க வாயில விழுந்துட கூடாதுப்பா நினைச்சதால நானும் ஒருத்தன் வச்சுக்கங்களேன். அந்த அளவுக்கு பேச்சாற்றல் கொண்டுவாங்க. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க, எலெக்ஷன் டைம்ல வீடியோவா போட்டு தாக்கிட்டு இருந்தவங்க, நம்மளையும் போட்டு தாக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களும் இந்த போஸ்ட் பதிவிட்டு இருக்காங்க. பதிவிட்டது மட்டும் இல்லாம அது கேப்ஷன் என்ன வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, NTK ஃபைல்ஸ் வச்சுட்டு மீடியா வெளிச்சம் உள்ளவர்களை மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியும், களத்தில் வேலை பார்க்கிற யாரையும் தெரியாது. இவர் வெளியே போக காரணம் தெரியுமா, ஏன் எல்லாரும் வெளியே போறாங்க அதாவது தெரியுமா, வெறுப்பு அரசியல் ஒருபோதும் வெல்லாது என்று கூறிவிட்டு அவர்கள் நாம் தமிழர் கட்சி வெளியேறி போயிட்டு இருக்காங்க. தும்பிகள் எல்லாரும் ரெடியா இருங்கப்பா துரோகி பட்டம் கொடுக்க சொல்லி அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க. எத்தனை பேர் வாயில விழுந்திருப்பாங்க, எப்படிலாம் அசிங்கப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களே இந்த ஒரு முடிவெடுக்க காரணமே யாரும் பாத்தீங்கன்னா, அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர். யாரையும் மதிக்கிறது கிடையாது, கட்சிக்காரளையும் மதிக்கிறது கிடையாது, மக்களையும் மதிக்கிறது கிடையாது. நான் சொல்றதாண்டா சட்டம்ன்ற மாதிரி பேசினா இது நியாயமான எனக்கு தெரியல. நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இவங்களுக்கு துரோகி பட்டம் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒன்று யோசிக்கும். உங்களுக்கு எல்லாம் மேல பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்பவும் உங்க நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்காங்க. தப்ப சுட்டி காட்டுறாங்க, தப்பே கிடையாது. உடனே வந்து வேற கட்சிக்கு மாறி போயெல்லாம் பேசல. நீங்க பண்ற தப்பு பிடிக்காம பேசிட்டு இருக்காங்க, அதை திருத்திக்க முடிஞ்சா திருத்திங்க, இல்ல கடிச்சு வைக்கணும் கமெண்ட்ஸ்ல கடிச்சு வச்சுட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சீமானே, நீங்க மேடைக்கு மேட ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை பேசும்போது கீழே உட்கார்ந்து கைதட்டினதுல நானும் ஒருத்தனே. ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாருனே, அரசியல் பண்ணட்டும், என்ன மக்களுக்கு பண்றான்னு பாத்துக்குவான். இன்னமும் நீங்க மேடைக்கு மேட அவரை பத்தியே பேசிக்கிட்டு நம்ம கட்சி நிர்வாகி பூரா அவரை பத்தியே பேசுறாங்க. ரொம்பவும் சங்கட்டமா இருக்கு.